ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம் பேசிகிட்டு இருக்கிறது நான் ஸ்ரீ. இன்றைக்கி மாலை வேளையில் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தான். அதனால் நீங்கள் எல்லாருமே ரெடியாக உட்காந்துருப்பீங்க 4:30 மணிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நாளையிலிருந்து, அதாவது இந்த புதன்கிழமையிலிருந்து மதியானம் 12 மணிக்கு உங்களை நான் சந்திக்க வரேன். எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றது, பிரியாணி செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷனில் இருக்கும்போது, சரி வாங்க விளையாடி ஜெயிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 12 மணி டைமிங்கில் உங்களை நாங்கள் வந்து மீட் பண்ண போகிறோம். அதனால் தாட்டுறோம் தூக்குறோம் டீமோட உங்களை நான் வந்து 12 மணிக்கு மீட் பண்ணுறேன் நாளையிலேருந்து. ஸோ நீங்களும் ரெடியாக இருங்க. விளையாடணும்னு நினைக்கிறவங்களா நாளைக்கு 12 மணிக்கே விளையாட ஆரம்பிச்சிடலாம். அதாவது நம்ம காலையும் இல்லை மதியமும் இல்லை, அது ரெண்டுத்துக்கு நடுவில் 12 மணிக்கு தான் வருவோம். அதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லி 12 மணிக்கு வரோம். நீங்களும் ரெடியாக இருங்க. சரி, இப்போ யாரெல்லாம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறீங்களோ நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருந்துக்காங்க. உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சொல்வீங்க. நாங்கள் அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு தான் வெண்தாரா கிளப் போகிறது. காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். நீங்க மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐம்பட்டிலிருந்து கவிதராஜ் பேசுறேன். வணக்கம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஏஆர் ரஹ்மான் பத்தி கேளுங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி, ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ரிலீஸ் ஆன ஜென்டில்மேன் திரைப்படத்துடைய இயக்குனர் யார்? சங்கர். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஏஆர் ரஹ்மானோட இசையில ரம்பா எத்தனை திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க? 4. இல்லை, 1 என்பதுதான் சரியான பதில். நன்றி. மறுபடியும் நீங்கள் விளையாடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நாளைக்கு 12 மணிக்கு வாங்க விளையாடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த காலர் யார்? வணக்கம். ஹலோ. சரி, நீங்கள் உங்களுக்கு சினிமாவில் யாரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களோ, எனக்கு இவரை பற்றி நல்லா தெரியும்ப்பா, நாங்கள் அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற நம்ம தளபதி விஜய் அவர்களாக இருக்கட்டும், இல்லை தல அஜித் அவர்களாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களாக இருக்கட்டும், இல்லை கமல் அவர்களாக இருக்கட்டும், இப்படி யார் வேணாலும் சொல்லலாம். அவங்களுடைய பேரை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், நாங்கள் அவங்கள பற்றின கேள்விகள்லாம் கேட்போம். ஸோ உங்களுக்கான வேலையெல்லாம் ரொம்ப ஈஸி நண்பா. டக்குன்னு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு யாரை ரொம்ப நல்லா தெரியுமோ பிடிக்குமோ அவங்களோட பேரை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நாங்கள் அவங்கள பற்றின கேள்வியெல்லாம் கேட்டுருவோம். ஸோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்லிடலாம். அப்புறம் அந்த 1000 ரூபாய் ஒரு கிஃப்ட் வவுச்சர், அதுவும் உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கலாம். அதனால் கால் பண்ணுங்கள், வின் பண்ணிடலாம். என்ன ஓகே தானே? சூப்பர். இதே மாதிரி அடுத்த காலர் யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கள். ஆரோக்கியா திருச்சியிலிருந்து பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன் பற்றின கேள்விகள் கேட்கலாமே. ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, சிவகார்த்திகேயன் 3 அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு தனுஷோட இணைஞ்சு. இந்த திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? குமரன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ஹீரோ திரைப்படத்துடைய இசையமைப்பாளர் யார்? யுவன் சங்கர் ராஜா. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சரி. சிவகார்த்திகேயனுடைய ப்ரொடக்ஷன்ல நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா அப்படின்ற படம் வந்துச்சு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? சூப்பர். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்த பாடல் எது அவருடைய குரல்ல? குரல்லையா? இது வாயாடி, இந்த கனால இருந்த வாயாடி பெத்தப்புல. வாயாடி பெத்தப்புல பிடிக்குமா அவருடைய குரல்ல? ஆமா. எழுதின பாட்டு இது எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு தான். இதுதான் கோலமாவு கோகிலாட்ட வரும்ல, கல்யாண வயசு அது. ஓகே, சூப்பர். சரி, உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம். சரிங்களா? சரிங்க. ஓகே, சித்தார்த் ஒரு திரைப்படத்துல டப் பண்ணிருப்பாரு சிவகார்த்திகேயனுடைய படத்துல, என்ன படம்? அயலான். ஹலோ, அயலான் தானே? அயலான் என்பது சரிதான். சூப்பர். சரி, இப்போ 5வது கேள்வி போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயன் சித்தார்த்துக்கு ஒரு படம் டப் பண்ணாரு, என்ன படம்? ஸ்ரீதர் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். முயற்சி பண்ணியிருக்கலாம், ஞாபகம் வரல. சரி, பரவாயில்ல. அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? உமா from சிதம்பரம். யார பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இளைய தளபதி விஜய்.
விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? இருக்கேன். காதலுக்கு மரியாதை இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? இயக்குனர் வந்து பாசில். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா? அலமித்தி ஹபீபு இந்த பாட்டை எழுதினது யாரு? ஹாரிஸ் ஜெயராஜ். ஏன்னா அவர் எழுதினாரா உட்காந்து? ஏங்க சம்மந்தமே இல்லாம சொல்றீங்க. இல்ல அவர் இல்ல, இருங்க. எஸ்பிபி. எஸ்பிபியா? அவர் எழுதினாரா? சிவகார்த்திகேயன் என்பதுதான் சரியான பதில். ஐயோ டக்குன்னு மறந்துட்டேன். மறந்து கூட நீங்க சொல்லிருக்கலாம். சரி நன்றி, தேங்க்யூ. அடுத்ததாக யார் நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம்ல அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா டிவி வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. எங்கள் கூட பேசும்போது மித்த டைமில் நீங்கள் ஃபுல் வால்யூமோட தான் கேட்கணும். அப்போ தானே யார் என்னென்ன கேள்விக்கெலாம் பதில் சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிட்டு எங்கள் கூட பேச ஆரம்பிச்சிருங்க. இல்லை உங்கள் ஃபேமிலிலாம் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா டபால்னு வெளியே குதிச்சு ஓடி வந்துடுங்க. நம்ம பேசலாம். திரும்ப நீங்கள் பேசினதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம புதியுகம் யூடியூப் சேனல்லே ஃபுல் ஷோவும் அப்லோட் ஆகும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? வெரி குட். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், லைனில் தான் இருக்கீங்க. இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? பானுமதி. நான் சைதாபேட்லேருந்து பேசுகிறேன். யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? நதியா அவங்களை பற்றின கேள்வி கேட்கணுமா? சூப்பர். சரி, உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய நடிப்பில்? எனக்கு பூவே பூசலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம் சரிங்களா? நதியாவுடைய நடிப்பில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமின்னு ஒரு படம் வந்துச்சுல, இந்த படத்துடைய இசையமைப்பாளர் யாரு? ஜெயராஜ். யாரு? ஜெயராஜ் இல்லை, ஸ்ரீகாந்த் தேவா என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்ததாக யார் நம்மளுடைய தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் அப்படின்னு பார்ப்போம், கேட்போம் யாருன்னு. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. வந்து நல்லசாமி, வைத்திலிங்காரம், விருதுநகர் மாவட்டம். ஓகே, யாரை பற்றின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? உலகநாயகன் கமலஹாசனை பற்றி. உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றின கேள்வி கேட்போம். ரெடியாக இருக்கிறீங்களா? போகிறோம். சரி, இப்போ நான் எப்படி பேசணும்னா அது உங்களுக்கு நல்லா கேட்டுச்சா? ஆனால் நீங்கள் பேச எங்களுக்கு கேட்கல. கொஞ்சம் சிக்னல் இருக்கிற ஏரியா பக்கமாக வந்து பேசுங்க சரிங்களா? ஓகே. என்ன ஸ்பீக்கர்லாம் அது போட்டிருந்தீங்க, கட் பண்ணிட்டு பேசுங்க. ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. அவள் ஒரு தொடர்கதை அப்படின்ற படம் இருக்கு இல்லையா? இதில் அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? மதனா? இல்லை, கோபால் என்பதுதான் சரியான பதில். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். யார் பேசுறீங்க? சென்னை. யாருங்க? பாலாஜி சென்னை. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜயகாந்த் அவர்களை பத்தின கேள்வியா? சூப்பர். போவோம். அதுக்கு முன்னாடி எதனால பிடிக்கும், என்ன படம் ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு? எல்லா படமும் பிடிக்கும். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா? ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. இந்த வசனம் என்ன படம்? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, கேப்டன் பிரபாகரன் படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம் சரிங்களா? தாயகம் திரைப்படம் இருக்கு இல்லையா? இந்த படத்துடைய இயக்குனர் யாரு? யாரு? இல்ல, ஏஆர் ரமேஷ் என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நன்றிகள் பல. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ வணக்கம். சரி, நீங்கள் கூப்பிடும் போது என்ன பண்ணணும்னா இந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின காலர் கூட சிக்னல் சரியாக கிடைக்கல. அதனாலே அவங்க சொல்கிற பதில் நமக்கு புரியாமையும் இருந்துச்சு. அவங்க தப்பாக தான் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் சரியாக சொல்கிறத எங்களுக்கு கேட்கணும் இல்லையா? அதுக்காக தான். ஓகே, அடுத்த காலர் யார் அப்படின்றத கேட்போம். அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடய நம்ம இருப்போம் சரிங்களா? நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நம்ம விளையாடலாம். காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ
ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. நல்லாம்பள்ளி பெற்றாளுங்க. எங்கிருந்து கால் பண்ணியிருக்கீங்க? நல்லாம்பள்ளி பெற்றால் விழுப்புரம் மாவட்டம். சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர் பத்தி கேட்கணுங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? நெஞ்சில் துணிவு இருந்தால் உலகையே வெல்லலாம் அப்படின்னு வரக்கூடிய வசனம் எந்த திரைப்படம்? கேட்கல. நெஞ்சில் துணிவு இருந்தால் உலகையே வெல்லலாம், இந்த வசனம் எந்த திரைப்படம்? உலகையே வெல்லலாம் போதே நீங்க சொல்லியிருக்க வேண்டாமா இது உலகம் சுற்றும் வாலிபல்னு? ஆமா ஆமா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். இப்பதான் யோசிச்சிருக்காங்க போல. ஆமா ஆமா, அதான். இப்போ என்ன பண்றது, அவ்வளோதான். அடுத்த தடவை ட்ரை பண்ண வேண்டியது. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. சரி, ஓகே, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களும் விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளுடைய தற்றும் தூக்குறோம் நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் ஈவினிங்காக இருந்துச்சு. நாளையிலேருந்து, அதாவது புதன்கிழமையிலேருந்து மதியானம் 12 மணிக்கு வரப்போகுது. ஸோ நீங்களும் 1000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னு அடமுடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா 12 மணிக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர் காத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அண்ட் நீங்கள் கால் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட பேர் சொன்னீங்கன்னா நாங்கள் அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாங்க வின்னர்னு கையை தட்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் கிஃப்ட் வவுச்சர் உங்கள் கையில் கொடுத்துருவோம் வின்தரா கிளப்போடது. அதனால் மிஸ் பண்ணாதீங்க, உடனே ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்தடுத்த நிறைய பேர் நமக்கு கால் பண்ணுறதுக்காக லைனில் இருக்காங்க. ஆனால் சிக்னல் சரியாக கிடைக்குதா அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வராங்க, கட் ஆகுது, போகிறாங்க, இப்படியே தான் ரொம்ப நேரமாக ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். புஷ்பா சேகர். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சுருளிராஜன் அவர்களை பற்றின கேள்வியா? ஆமாம். ஓகே, அவருடைய வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து இந்த ரஜினி கமல் கூட எல்லாம் வருவாரு. ஓ, அந்த அந்த அதுல வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மனோரமா கிட்ட ரொம்ப பெட்டா இருப்பார் இல்லையா? ஆமா. என்ன நீங்க நான் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு மேல நீங்க பண்ணிட்டீங்களே. ஆனா நம்ம சீரியலுக்கு ஒரே கவிதை சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கோங்க. ஐயோ, இப்ப வர மாட்டேங்குதா? புடிச்சு இழுக்க வேண்டியதானே. இங்க பாருங்களேன், கேள்வி கேக்குறீங்க நீங்க. ஹலோ, சொல்லுங்க, கேக்குறேன். கேள்வி கேக்குறீங்க நீங்க, தலை தெறிக்க ஓடுறோம் நாங்க. இது எதுக்காக? நம்ம ஷோக்காகவா? ஆமா, நம்ம ஷோக்காக எழுதின கவிதையா அது? ஆமா. ஓகே, அதே தலை தெறிக்கிற ஓடுற அவங்க திரும்ப வந்துருவாங்க. ஏன்னா 1000 ரூபாய் தராங்க கிஃப்ட் வச்சுரா. தினமும் வரேன். ஒரு கொஸ்டின் எங்க ஒரு நாள் கூட வின் பண்ணவே இல்லையே. நிறைய பேர் வின் பண்ணிருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில. நல்லது. ஆமா, நீங்க வின் பண்ணணும்னு வாழ்த்திட்டு கேள்விக்குள்ள போவோம். சுருளிராஜன் அவர்களை பத்தின கேள்விகள் உங்களுக்காக. சரிங்களா? ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, ஷங்கர் சலீம் சைமன் இந்த திரைப்படத்துல அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? ரஜினி அவர்களுடைய ஒரு ஹிட்டான திரைப்படத்தோட பெயர். காலா மாதிரி ஒரு படம். கபாலி என்பதுதான் சரியான பதில். சரி, ஓகே, நன்றி. அதாவது ஓகே, அப்படியா? இன்ஃபர்மேஷனை மட்டும் கேட்டு நாங்கள் போயிடுறோப்பா அப்படின்னு போயிட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த தடவை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஹலோ, வணக்கம். இது தட்டுறோம் தூக்குறோம். யார் இருக்கீங்க லைன்ல? ஹலோ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. பாண்டிச்சேரி இருந்து ராணி. சரி, யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? விஜய் அவர்களை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? பூவே உனக்காக இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? விக்ரமன். சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? தளபதி விஜய் அவர்களை பத்தின இரண்டாவது கேள்வி உங்களுக்காக. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படம் பார்த்திருக்கீங்களா? இந்த படத்துடைய கதாநாயகி பேர் என்ன? தங்கவி. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? பீஸ்ட் படத்துடைய ஹீரோயின் பேர் என்ன?
என்னது அவ பேரு வாயில நுழையாது. நுழையாதா? சரி, ஃபர்ஸ்ட் பேர் வரும், அது மட்டும் சொல்லுங்க. பூஜா. சூப்பர். ஆனா டைம் முடிஞ்சு போச்சு. பூஜா ஹெக்டே என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்யூ. வெரி குட். நல்லா தான் விளையாண்டாங்க, பட் டைம் முடிஞ்சு போச்சு. இன்னும் அடுத்தடுத்த காலர் லைனில் இருக்கிறனால ஒரு வழி இல்லாமல் ரசம் பார்க்குறோம். பரவாயில்ல, 5 செகண்ட்ஸில் எல்லாரும் சொல்லி நிறைய பேர் வின் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. உங்களுக்கு அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். ஹலோ ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. சென்னையில இருந்து பேசுறாங்க. பேரு? விமலா அனிதா. ஓகே, யார் பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? விஜய் பத்தி கேள்வி. தளபதி விஜய் பற்றின கேள்வி கேட்கணுமா? ஆமாங்க. வெரி குட். உங்களுக்கான முதல் கேள்வி, குருவி இந்த படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? என்ன படம்? குருவி. குருவி. குருவியோட இயக்குனர் பரதன். இல்லை, தரணி என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, நன்றி. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு இப்ப கேட்போம். இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு? ராமசாமி. எங்கிருந்து கால் பண்ணிருக்கீங்க? சத்தியமங்கலம். யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தளபதி விஜய். விஜய் அவர்களை பத்தின கேள்வி கேட்கணுங்களா? ஆமா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். திருமலை இந்த படத்துடைய இயக்குனர் யார்? ரமணா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, சிவகாசி படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய கதாநாயகி பேர் என்ன? ஆசின் என்பது சரியான பதில். சூப்பர், வெரி குட். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? சரியா பதில் சொல்லுங்க. வேட்டைக்காரன் திரைப்படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய எடிட்டர் யாரு? விடிவி கணேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. விடி விஜயன் என்பதுதான் சரியான பதில். அதான் விடிவி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சரி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். விளையாடிட்டு இருக்காங்க நிறைய பேர், இன்னும் விளையாடுறதுக்கு காத்திருக்காங்க நிறைய பேர். யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க? சரி, நீங்க பேசுறது சரியா கேட்க மாட்டேங்குது. ஸ்பீக்கர்ல போட்டுருந்தீங்கன்னா கட் பண்ணிட்டு பேசுங்க. ஸ்பீக்கரை கட் பண்ணிட்டு பேசுங்க, நீங்க மட்டும் கால் கட் பண்ணிட்டு பேசுறாதீங்க. யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? சூர்யா பத்தின கேள்விகள் கேட்டலாம். ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துடைய டயலாக் ரைட்டர் யாரு? இல்லை, நல்ல அவர் டயலாக் ரைட்டர்னு கேட்டாலே நீங்க அவர் பேர் தான் முதல்ல சொல்லியிருக்கணும். கிரேசி மோகன் என்பதுதான் சரியான பதில். நன்றி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்ததாக யார் அப்படின்னு கேட்போம். வணக்கம், இது தட்டுறோம் தூக்குறோம். வணக்கங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கிருந்து கால் பண்றீங்க? தட்சணாமூர்த்தி. திருச்சியிலிருந்து பேசுறேன். சரி, ஏன் சோகமா பேசுறீங்க? சரி, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சூர்யா தம்பி கார்த்தி. சூர்யா பத்தின கேள்வி கேட்டதுனால அவரோட தம்பி கார்த்தி கோச்சுப்பாருன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, மனசெல்லாம் மலையே இந்த பாடல் என்ன படம்? சகுனி. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம். சரிங்களா? சரி. வெரி குட். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, சரட்டு வண்டியில அப்படின்ற ஒரு பாடல் என்ன படத்துல வரும்? காற்று வெளியீடு. சூப்பர். உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, இது வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு எத்தனை வாங்கியிருக்காரு கார்த்தி? 3. கரெக்ட். வெரி குட். உங்களுக்கான நான்காவது கேள்வி போறோம் கார்த்தி அவர்களை பற்றி. சரிங்களா? சரி. என்ன படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இது கேள்வி இல்ல, ஜெனரலா கேக்குறேன். முதல் படம் பருத்தி வீரன். முதல் படம் பருத்தி வீரன் தான் பிடிக்குமா? சரி, ஓகே ஓகே. உங்களுக்கான நான்காவது கேள்வி, பே ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு பாடல் வரும், அது என்ன படம்? என்னதுங்க? பே ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு பாடல் வரும்,
அது என்ன படம்? கைதி. ஆ, கைதி. கைதியா? இல்லை, பிரியாணி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ. ஆனால் இங்கே கைதியில் பாட்டே இல்லையே, எப்படி கைதின்னு சொன்னீங்க? வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். சரி, ஓகே, பரவாயில்ல. அடுத்தது யாருன்னு கேட்போம். வணக்கம். யார் யாரெல்லாம் நீங்கள் கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் லைனில் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா முன்னாடி யாராச்சும் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு ஜம்ப் ஆகும். ஆனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா தான் அது நடக்கும். இல்லை அப்படின்னா நம்மளால் பேச முடியாது, விளையாட முடியாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வரைக்கும் நம்ம 4:30க்கு மீட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா நாளையிலேருந்து நம்ம மத்தியானம் 12 மணிக்கு வரப்போகிறோம். ஸோ 12 o'clock உங்களுடைய தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சி வரப்போகுது. அதனால் எப்படி கால் பண்ணி விளையாடணும், வின் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாம் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் சாயந்தரத்துலேருந்து மத்தியானமாக ஷிஃப்ட் பண்ணி மத்தியானம் வந்துடுங்க. எவ்வளோ வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் கூட விளையாடுங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிரேக் கிடைக்கிற டைமில் எங்களோட விளையாடுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக விளையாடலாம். சரிங்களா? உங்களுக்கு என்ன தெரியுமோ எங்களோட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்களுமே உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களுமே சொல்லலாம். உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின பேரை சொல்லிட்டு நாங்கள் அவங்கள பற்றின கேள்வியெலாம் கேட்குறோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேச வேண்டியதுதான், சொல்ல வேண்டியதுதான். அதுலேயே நீங்கள் வின் பண்ணிடலாம். சரிங்களா? அவ்வளோதான் மக்களே, சாயந்தரமாக நம்ம சந்திச்சதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் சந்திப்போம். நீங்களும் ரெடியாக இருங்க. நாளைக்கு 12 மணிக்கு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care மக்களே.